பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கின்றேன். முதலாவது, இரகசிய வருகையில் என்ன காரியங்கள் நடைபெறுகிறது? அந்த இரகசிய வருகையில் இயேசு நம்மை அழைத்து செல்ல அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? இவற்றை நாம் முதலாவது அறிந்து கொள்ளுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வரும் பொழுது அந்த ஆரவாரம் என்ன? அந்த பிரதான தூதனுடைய சத்தம் என்ன? அந்த தேவ எக்காலம் என்ன என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து இறங்கி வருகிறார்? நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தில் இருந்து இறங்கி வருகிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் எழுதப்பட்டது போல, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த தம்முடைய சபையை அழைக்கிறதற்காக வருகிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களிலே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகின்றேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சுய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட சபையை அழைத்து செல்ல வருகிறார். அதாவது கொலோசேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டது போல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களை தம்மோடு கூட பரலோகத்தில் இருக்கும்படியாக அழைக்கிறதற்காக வருகிறார். இந்த வருகை என்று சொல்லப்படுகிறது மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டது போல, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளனாக வருகிறார். நல்ல கவனி. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாகுங்கள் சத்தம் கேட்கிறது.
அப்படி என்றால் எதற்காக இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறார்? மணவாளனாக மணவாட்டியாகிய சபையை அழைக்கிறதற்காக இறங்கி வருகிறார். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நல்ல கவனிச்சுக்கலுங்க. பரலோகத்திலே கேட்கக்கூடிய ஆரவாரம், பெருவெள்ள இரைச்சல், பலத்த இடிமுழக்கம் போல் உண்டான சத்தம், இது எல்லாம் அவரை துதிக்கிற சத்தம், அவரை புகழுகிற சத்தம், அங்கே உண்டாகின சந்தோஷத்தின் சத்தம். வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மணவாட்டியாகிய சபை ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆயத்தப்பட்ட சபையை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அழைக்க வருகிறார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16வது வசனத்தினுடைய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார்? அப்படி என்றால் மணவாளனாக மணவாட்டி அழைக்க வரும் பொழுது எப்படிப்பட்ட ஆரவாரங்கள், எப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்புகள், எப்படிப்பட்ட பூரிகைகள் எல்லாம் ஊதி மணவாளனை கொண்டு வருவார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டுள்ளதே. அது என்ன ஆரவாரம்? அது என்ன சத்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க. பரலோகத்தில் திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இதைத்தான் தெசலோனிக்கேயரிலே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இந்த பரலோகத்தில் திரளான ஜனங்கள் இடுகிற இந்த ஆரவாரம் என்ன? அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்றல்லவா சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். இது துதியின் ஆர்ப்பரிப்பல்லவா? இது மகிழ்ச்சியின் ஆரவாரம் அல்லவா? இது சந்தோஷத்தின் தொனி அல்லவா? நல்லா கவனிக்க வேண்டும். இது தேவாதி தேவனை துதிக்கும் துதி அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9 to 11 வரை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய ஆர்ப்பரிப்பு என்ன? தேவாதி தேவனை துதிக்கிற ஆர்ப்பரிப்பு,
தேவாதி தேவனை புகழுகிற ஆர்ப்பரிப்பு. வாசிப்போம். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அவ்வளவும் துதி. பரலோகத்திலே துதியின் சத்தம்தான், தேவனை ஸ்தோத்திரிக்கிற சத்தம்தான், தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம்தான். அதுதான் ஆரவாரம் என்றும் அதைத்தான் ஆர்ப்பரிப்பு என்றும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இறங்கி வருவார் என்றால், என் ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பு. அது ஒரு துதியின் ஆர்ப்பரிப்பு, அது ஒரு மகிமையின் ஆர்ப்பரிப்பு, அது ஒரு மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பு. அந்த ஆர்ப்பரிப்பிலே அவர்கள் ஆரவாரத்தோடு சத்தம் போட்டு தேவனை துதித்துக் கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு பெரிய சேனையாய் மகிமையோடு கூட இறங்கி கர்த்தர் அவர்களோடு கூட இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த வசனத்திலே கர்த்தர் தாமே தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டுள்ளதே. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவ எக்காலம் எதை குறிக்கிறது? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பூரிகைகளை ஊதிக்கொண்டு வருகிறார்கள்? எதற்காக எக்கால தொனி, எக்கால சத்தம்? என் நாகமம் 10வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஆண்டவர் எதற்காக பூரிகைகளை உருவாக்கி ஊத சொல்லுகிறார்? கர்த்தர் மோசேயை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கு, நல்லா கவனிங்க, சபை கூட்டப்பட வேண்டுமானால் சபையை கூடி வரவழைப்பதற்கும், இரண்டாவது பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த பூரியை ஊத வேண்டும்? எதற்காக இந்த எக்கால துணி? சபை ஆசரிப்பு கூடாரத்தின் முன்பாக கூடி வருகிறது. சபை பிரயாணப்படுவதற்கு. இதே காரியத்தை தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். இந்த தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த எக்காலமும் வசனத்தின்படி சபையை இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு கூடி வரவழைப்பதற்கும், சபையை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிரயாணப்படுத்துவதற்கும் ஊதப்படுகின்ற எக்காலம் என்பது புரிகிறதல்லவா? 1 தெசலோனிக்கேயர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதே. அப்படி என்றால் மத்திய வானத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி
செய்யப்படுகிறதான பிரயாணம். அதாவது இந்த பூரியை ஊதுகிற நோக்கம் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களையும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுத்துவதற்காக ஊதப்படுகிற எக்காலம், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேர்ப்பதற்காக பரிசுத்தவான்களை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கூட்டி சேர்ப்பதற்காக ஊதப்படுகிற எக்காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேற்கண்ட வசன விளக்கங்களின்படி கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் என்கிற வார்த்தை சபையை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களை அழைக்க வரும் பொழுது ஆர்ப்பரிப்போடும் துதியின் சத்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இறங்கி வருகிறார் என்பதை விளக்குகிறது இந்த வசனம். அவர்களுக்குள் அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை ஆர்ப்பரிப்பு, அத்தனை இன்பம், அத்தனை துதி உண்டாகும் பொழுது அந்த சத்தம் யார் யார் காதுகளில் விழுகிறதோ அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம், அந்த எக்கால சத்தம் யார் யார் காதுகளில் விழுகிறதோ அவளுடைய கண்கள் திறக்கப்படும். நல்ல கவனிங்க. When Jesus is coming, right at that time, if you happen to hear the voice of the trumpet, listen carefully, simultaneously. Those who are hearing the voice of the trumpet, their eyes will be opened and they will see Jesus coming in the mid-year with a trumpet voice, with archangels. நல்ல கவனிங்க, நல்ல கவனி. தமிழ்ல சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சபையை அழைக்க வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய காதுகளில் அந்த எக்கால தொனி அல்லது எக்கால சத்தம் கேட்கும். பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும். அப்படி கேட்கிற அதே நேரத்தில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். அப்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களுடைய நினைவுகளும் உங்களுக்கு வராது. உலகத்தாருடைய எண்ணங்களோ சிந்தனைகளோ வராது. உங்கள் கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். பரலோகத்தை தவிர பூமியில் இருக்கிற எதுவுமே உங்கள் சிந்தனைக்கும் வராது, உங்கள் கண்களுக்கும் தெரியாது. பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற மகா பிரதான தூதனுடைய சத்தத்தையும் தேவ எக்காலத்தையும் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இறங்கி வருகிறதையும் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதற்கு பேரு ரட்சிப்பின் சந்தோஷம். The joy of salvation. உண்மையான the joy of salvation அந்த நாளிலே நாம் பார்க்க முடியும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம இருதயத்தை பூரிக்கும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பேர் மீதும் வந்து இறங்குவார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பேர் மீது, யார் யாருக்கெல்லாம் ட்ரம்பட் சத்தம் கேட்கிறதோ,
யார் யாரெல்லாம் கர்த்தரை பார்க்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்களோ, அவ்வளவு பேர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை மேகத்திலே மேலே கொண்டு போகிறவர் அவர்தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் இருதயத்திற்குள்ளாக சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புகிறவர். நல்லா கவனிங்க. நீங்கள் அப்பொழுது நீங்கள் பெறுகிற சந்தோஷம் எப்படி இருக்கும்? ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும். உங்கள் இருதயத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இந்த சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் இருதயத்திற்குள் இருந்து துதி வந்து கொண்டிருக்கும். உங்கள் இருதயத்தில் இருந்து சிரிப்பு வந்து கொண்டிருக்கும். உங்கள் இருதயத்தில் இருந்து சந்தோஷம் வந்து கொண்டிருக்கும். உங்கள் இருதயத்தில் இருந்து களிப்பு வந்து கொண்டிருக்கும். ஏனோ தானோ என்று இந்த வருகையை நினைச்சிடாதீங்க. இந்த வருகையிலே நீ காணப்பட வேண்டும். நீ அப்படி காணப்படும் பொழுது, இந்த பூமியிலே நீ இருக்கும் பொழுதே பரலோக சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை அந்த நேரத்தில் நீ பெறுவாய். The joy of salvation. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட பரிசுத்தவானாய் கரைதிரையா இல்லாமல் நீ இருக்கிறபடியினால் இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த ஆர்ப்பரிப்பு, இந்த துதி உன்னில் இருந்து கிளம்பும். நல்லா கவனிங்க. யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுகிற அத்தனை பேரும் பார்ப்பார்கள். உலகத்தாரை நீங்கள் பார்க்க முடியாது. உன் குடும்பத்தில் கைவிடப்பட்டவர்களை பார்க்க முடியாது. உன் தெருவில் உள்ளவர்களை பார்க்க முடியாது. பரலோக சிந்தை, பரலோக எண்ணம், பரலோக ஆர்ப்பரிப்பு இருக்கும். அவரை மட்டுமே பார்ப்போம். அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். நல்லா கவனி. அப்படி நம்மை கர்த்தர் அந்த மகிமை, அந்த சந்தோஷம், அந்த இன்பம் அப்படி செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி நம்மை நிரப்புவார் என்று சொன்னேனே. அவர் நமக்குள் சந்தோஷத்தை கொடுப்பார் என்று சொன்னேன். அது பரலோக சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பை கொடுப்பார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செய்கிற காரியங்கள் உண்டு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் நடக்கிற சம்பவங்கள் என்ன? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது 52வது வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது
ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது இந்த ரகசிய வருகையை குறித்து எழுதி அதனுடைய விளக்கத்தை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அந்த கொரிந்து சபையிலே அவர் எழுதும் பொழுதுதான் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது the last trumpet, அது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதியிருக்கிறார். வாசிப்போம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ரெண்டு சம்பவம் அப்பொழுது நடக்கிறது. அவர்களும் எழுந்திருக்கிறார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எழுந்திருக்கிற அவர்களும் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். ஏன் மறுரூபமாக்கப்படுகிறோம்? நல்ல கவனிங்க. The reason for the transfiguration, this is not transformation, this is called transfiguration. When there is transformation within you, only then you will be transformed, you will be transfigured. உனக்குள் ஒரு மாற்றம் வரும் பொழுது மாத்திரமே மறுரூபமாக்கப்பட முடியும். இது மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். நல்ல கவனி. எதற்காக நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. நல்ல கவனிங்க. மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. தெளிவாக எழுதியிருக்கிறார். அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்க மாட்டாது. இந்த மாமிசமும் இந்த இரத்தமும் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. அது மண்ணுக்கு போகக்கூடியது, அது பரலோகத்துக்கு போகாது. அப்படி என்றால் நாம் மாமிச சரீரத்தில் இருக்கிற நாம் மாமிசத்திலேயே மேலே போக முடியாது. உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று தானே அங்கே எழுதப்பட்டிருந்தது. அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறாய். நல்ல கவனிங்க. அன்றைய ராஜ்யத்திற்குள் நாம் போக வேண்டுமானால் இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்பட வேண்டும். எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிடத்தில் அல்லது ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதியுள்ளார். இந்த மறுரூபத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் தட்? அது என்ன? மறுரூபம் என்றால் என்ன? இதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளுகிறதற்காகவே இயேசு கிறிஸ்து யாக்கோபு, யோவான், பேதுருவை மலையிலே கூட்டிட்டு சென்று அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகி காண்பித்தார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாகிவிட்டது.
மறுரூபம் என்று சொன்னால் நாம் பரலோகத்தில் எப்படி இருப்போம் என்பதை காட்டுகிறதற்காக என் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி காண்பித்தார். நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பார்களாம்? இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனத்திலே, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீதிமான்கள் தங்கள் பிதாக்களுடைய ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிப்போம் என்று சொல்லுவதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்போம் என்று சொல்லுவதே சரியான வார்த்தை. அது பார்க்க முடியாத பிரகாசம், அது பார்க்க முடியாத வெளிச்சம். நல்லா கவனிங்க, சூரியனை உண்டாக்கினவர் இருக்கிற இடத்திற்கு நாம் போகிறோம். அப்படியானால் சூரியனை போல் பிரகாசித்தால் தான் அங்கே போக முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதியிருக்கிறாரே. அந்த மறுரூபம் தான் சூரியனை போல முகம், அந்த மறுரூபம் தான் வெளிச்சத்தை போல வெண்மையான வஸ்திரம். இந்த மறுரூபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதியிருக்கிறாரே. அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கை டெம்பரரி. நித்தியமா பரலோகத்தில் தான் வாசிக்க போறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரகசிய வருகை குறித்து எழுதியிருக்கிறார். அந்த வருகைக்கு நம்ம அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நல்ல கவனிங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார், இயேசுவை போல் மாற்றுவார் என்று எழுதியிருக்கிறார். மகிமையின் ரூபம், மகத்துவமான ரூபம். நல்லா கவனிங்க, நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே போயிடுறோம் நினைச்சிடாதீங்க. உங்களை மாற்றுகிறார், உங்கள் உருவத்தையே மாற்றுகிறார், ஒரு மகிமையின் உருவத்திற்குள் கொண்டு வருகிறார். எத்தனை மகிழ்ச்சி இருக்கும் யோசித்து பாருங்க, எத்தனை சந்தோஷம் இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அப்படி நம்மளை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையான செயலின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையான செயல் தான் பரிசுத்த ஆவியானவர். எப்படி? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாயிருக்கிற கர்த்தரால், தேவ ஆவி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயல், தேவாதி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல்,
அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வருகை குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்மளை மறுரூபப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. பரலோகத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்காகவே தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் இத்தனை வசனங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்றும், ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம் என்றும் எழுதப்பட்டதை வாசித்தோமே. அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் சாயல் என்ன? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசிக்க கேட்போம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையாங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சி கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. நல்ல கவனிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை கண்ணால பார்க்கிறான் யோவான். பத்திமோ தீவில் அவனை கொண்டு போய் போட்டுட்டானுங்க. அங்கே அவர் கத்தரங்க உயிர்த்தெழுந்த இயேசு மகிமையிலே அவனுக்கு காட்சி அளிக்கிறார். 16வது வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவரை யோவான் பார்க்கிறான். பார்த்த பொழுது என்ன நடந்தது? வாசிப்பு 17வது வசனம். நான் அவரை கண்ட போது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவரை கண்ட பொழுது செத்தவனை போல விழுந்தே. அப்படின்னா அது எத்தனை பிரகாசம்! பார்க்க முடியலையே. அவர் முகத்தையும் கண்ணையும் பார்க்க முடியலையே. செத்தவனை போல விழுந்து கிடக்கிறானே. அது எத்தனை மகிமையின் ரூபம்! நல்ல கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். தம்முடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார் என்றுதானே வாசிக்க கேட்டோம். அவரை போல நம்மளை மாற்றுகிறார் என்று வாசிக்கிறோமே. நம்ம எப்படிப்பட்ட உருவத்திற்குள் கொண்டு வருகிறார், எப்படிப்பட்ட ரூபமாக மறுரூபப்படுத்துகிறார். என் ஆண்டவர் இயேசுவை போல. இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிடணும். ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோம் நினைச்சு வாழ்ந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்க இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்ப இயேசு வருவார்னு தெரியாது. கொரோனா நீங்குமா, கொரோனா நீங்குமா எதிர்பார்த்து கொண்டது நீங்கின பாடியில் கூடிக்கிட்டு தான் போகுது. நல்லா கவனிங்க. அப்படின்னா இந்த கொரோனா நிற்குமா நிற்கலைங்க எனக்கு தெரியல. ஒருவேளை அதுக்கு முன்னால் இயேசு வந்துட்டாருன்னா
நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். வருகிறதுக்குள்ள மரிச்சாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்க முடியும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து மறுரூபமான சம்பவம் மத்தேயு 17:2 எழுதப்பட்டிருக்கிறதே. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமும், அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாகவும் இருந்தது என்று. அப்ப அப்படி நம்மளை அவர் மாற்றும்படியாகத்தானே மறுபடியும் இறங்கி வருகிறார். பரலோகத்துக்கு போகிறன்னா அப்படியே போயிட மாட்டோம், பிரகாசிக்கிறவர்களாய் போவோம். சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாய் போவோம். வெண்மையான வஸ்திரத்தை உடுத்தி வெளிச்சத்தை போல வெண்மையாக்கப்பட்டவர்களாய் செல்வோம். நல்ல கவனிங்க. அதைத்தான் இயேசுவை போல் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை மகிமையின் மேல் மகிமையாக மறுரூபப்படுத்த அல்லது அவருடைய வருகையிலே பரிசுத்தவான் கேட்டகரியிலே வைத்து அவர் நம்மை எடுத்து செல்ல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தங்கள் என்ன? நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நான் விளக்கத்திற்குள் போகிறதுக்கு முன்பாக சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக விளக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50வது வசனத்திலே மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாமிசத்தோடு இந்த இரத்தத்தோடு பரலோகத்திற்குள் நாம் போக முடியாது என்பது தெளிவாய் இருக்கிறது அல்லவா? நம்முடைய மாமிசம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்றால் நம்மிடத்தில் காணப்படுகிற மாமிச சுபாவங்கள், மாமிச எண்ணங்கள், மாமிச கிரியைகள், மாமிச செய்கைகள் நம்மிடத்தில் ஒட்டி கொண்டிருந்தால் இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட முடியாதே. அப்படிப்பட்ட காரியங்கள் சரீரத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதே. தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம். நல்ல கவனிங்க. இந்த மாமிசத்தை முதலாவது நாம் அழிக்க வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள், நல்ல கவனிங்க, பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறார். மாமிசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள், அதாவது ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாமிச சிந்தனை நம்மளை மரணத்துக்குள் கொண்டு செல்லுகிறது. ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமும். வாசிப்போம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது
தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கட்டளின்படி நடக்க நம்மளை விடாது. வாசிப்போம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பரலோகத்துக்கு போக முடியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? மறுரூபமாக்கப்பட முடியுமா? இந்த சரீரத்தோடு நாம ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வாசித்திருக்கிறோமே. அப்படி என்றால் மாமிச சுபாவங்களை நம்மளை விட்டு அழிய வேண்டுமே. நமக்குள் இருக்கிற மாமிச கிரியைகள் என்ன? கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். நல்ல கவனிங்க. மாமிச கிரியைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. அது வெளியரங்கமாய் இருக்கிறது சொன்னால் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். நல்ல கவனிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை சொல்லிக்கொண்டு வரும் பொழுதுதான் அங்கே பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு முதலானவைகளே. வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சுபாவங்கள், இந்த குணங்கள், இந்த கிரியைகள் இந்த சரீரத்தில் இருக்கும்போது மறுரூபமாக முடியுமா? இயேசுடைய வருகையிலே போக முடியுமா? நம்முடைய இருதயத்துக்குள்ள வைராக்கியம். அவன் முகத்தை பார்க்க மாட்டேன், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன். வைராக்கியங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது ஐயா. பகைகள், விரோதங்கள், கோபங்கள் இருந்தா போக முடியுமா? நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாமிச கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதானே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த மாமிச சரீரம் அழிய வேண்டும் என்பதற்காக, மாமிச கிரியைகள் அழிய வேண்டும் என்பதற்காக இயேசுவை மாமிசத்திலே அடித்து சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். நல்ல கவனிக்கலாம். அதனால்தான் மாமிசத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அது மரணத்தை கொண்டு வருகிறது. அது தேவனுக்கு விரோதமான பகையை கொண்டு வருகிறது. இந்த மாமிச கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம மறுரூபமாக்கப்பட முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய்
அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எவ்ரிடே ஜாக்கிரதை. கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய மாமிசத்தின் நிமித்தமாக நம்முடைய சரீரங்கள் கரைபட்டு விடுகிறது. நம்முடைய சரீரம் பிள்ளையாகி விடுகிறது. டிஃபைல்ட். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். நாம அப்படி வருகைக்கு காத்திருக்கிற நாம பரிசுத்தத்தின் பூரணத்திற்குள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். ஒரு செய்த தப்பை அறிக்கை செய்து திரும்ப அந்த தப்பை செய்யவே கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்ரி டே இஸ் a preparation for his coming. நல்லா கவனிங்க. சுத்திகரிப்பு என்று சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆண்டவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய். மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கொப்பாக மறுரூபப்படுத்தப்பட வேண்டுமானால் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் பரிசுத்தத்திலே பூர்ணப்பட்ட பரிசுத்தவான்களாய் அவருடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். நிறைய காரியம் வேத ரகசியங்கள் அல்லது அவர் வருகைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் தெரியாது. அப்படின்னா அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட முக்கியமான தேவை என்ன? எதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்? தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரின் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆகாய மண்டலத்தின் ஒளினா என்ன? ஆகாய மண்டலம் வானம். வானத்தில் உள்ள ஒளி சொல்றது சூரியன். ஞானவான்கள் தான் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இயேசு சொன்னாரே, நீதிமான்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொன்னாரே. அந்த நீதிமான்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஞானம் கொடுத்து வைத்திருக்கிறாரா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானம்னா மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளுகிற ஞானம். நல்ல கவனிங்க. நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல என்றென்றைக்கும் சதாகாலம் பிரகாசிப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது தேவை விஸ்டம், ஞானம்.
அல்லது புத்தி. நல்லா கவனிங்க. இந்த ஞானத்தையும் புத்தியையும் குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய புத்திமான்களையும் புத்தி இல்லாதவர்களையும் குறித்து சொன்னார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். நல்ல கவனிங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது ரகசிய வருகை குறித்து சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறது அதுல தான் நடக்கும். ரகசிய வருகைக்காகவே இந்த காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவன். 5 பேர் புத்தி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன். நல்லா கவனிங்க. ஞானவான்கள் தானே அங்கு பிரகாசிப்பார்கள். அப்ப ஆண்டவர் அதை என்ன அழகாக சொல்லுகிறார். வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. நல்ல கவனிங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை கொண்டு போனார்கள், எண்ணெயை கொண்டு போல. நோ ப்ரிப்பரேஷன். they are going without preparation. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள், மணவாளனை ரிசீவ் பண்ண போகிறார்கள். இன்னைக்கு நாம மணவாளனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அவங்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. எப்போ வருவார்? அவரை ரிசீவ் பண்ண எதிர்கொண்டு போகிறாங்க. ஆயத்தம் இல்லாம, புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தம் இல்லாம போகிற. வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். What does it mean? தங்களுடைய பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போகிறார்கள் என்றால், நல்ல கவனிங்க, இது எதை குறிக்கிறது? தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு அணைந்து விடாதபடி ஆயத்தமாய் கொண்டு போகிறார்கள். நல்ல கவனிங்க. இட்ஸ் a preparation. வாசிப்போம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த பொழுது, இப்பொழுது தாமதிக்கிறது மாதிரி, எல்லாரும் நித்திரமயமாய் தூங்கி விட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவர் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். ட்ரம்பட் ஒலி கேட்குது, ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்குது. வாசிப்போம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். preparation. They have already prepared. எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. விளக்கோடு தான் போக முடியும். இருட்டில் மணவாளனை சந்திக்க முடியாது. மணவாளனை சந்திக்க போகணும் என்றால் உன்னிடத்தில் விளக்கு எரிய வேண்டும். Never forget. வாசிப்போம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதுதான் ஞானம். அவன்கிட்ட பாதியை கொடுத்துட்டு 2 பேரும் எண்ணெய் இல்லாம போயிடுவான்.
அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவங்க தான் ஞானம் உள்ளவங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மற்றவங்களை பார்த்து நம்ம ரட்சிப்பை இழந்து போய் விடுகிறோம். டோன்ட் லுக் அட் அதர்ஸ், லுக் அட் யூ. ஆர் யூ ரெடி? அவங்கள ரெடி பண்ணும், இவங்களை ரெடி பண்ணணும், ஒன்றை ரெடி பண்ணாம விட்டுறாத. மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரியத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த பவுல் சொன்னாரே. ஒன்னு ஆயத்தப்படுத்து, ஒன்னை ரெடி பண்ணு. ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணி ஒன்னு ஆயத்தப்படுத்தல போக முடியாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், லாபம் என்ன அவனுக்கு? நல்லா கவனிங்க. அதுக்கு தான் ஞானம் வேணும். ஒன்னு ஆயத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் மற்றவங்களை பாரு. அவங்க ஞானமா சொல்றாங்க, உங்களுக்கு எங்களுக்கு பத்தாம போயிடக்கூடாது, நீ போய் வாங்கிக்கோ. வாசிப்போம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். வாங்க போன போது ஆயத்தமாய் இல்லைன்னா போக முடியாது. மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். நல்ல ஆயத்தமா இருந்தா உள்ள போயிட்டான், கதவு பூட்டியாச்சு. இப்போ ஆயத்தம் இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் எங்களுக்கு திறக்க வேண்டும் சொல்றாங்க. வாசிப்போம். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என கருமையான தேவஜனமே, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் சொன்னாரே. அந்த விழித்திருக்கிறதுல ஒன்றுதான் ஞானம். ஞானம் அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற ஞானம் வேண்டும். விளக்கு இல்லாம போக முடியாது. விளக்கு அணைஞ்சிருச்சது, கதவு பூட்டிருச்சு. நல்லா கவனிங்க. யூ ஆர் த லைட் ஆஃப் தி வேர்ல்ட். என் ஆண்டவர் சொன்னாரே, நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறாய். உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகி விடக்கூடாது, அணைஞ்சிடக்கூடாது. அவரை சந்திக்க போகணும்னா நீ வெளிச்சமாயிருக்க வேண்டும். நீ வெளிச்சமாயிருக்க வேண்டும், நீ வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். ரெண்டு காரியம். அவரை சந்திக்க போகிற நீ வெளிச்சமாயிருக்க வேண்டும், நீ வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்கள் அவரை சந்திக்க முடியாது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வாசிப்போம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நீ பிரகாசிக்க வேண்டுமே, உனக்குள் உள்ள வெளிச்சம் எரிய வேண்டுமே. அவர் சூரிய ஒளியை போலதல்ல உன்னை மாட்டுகிறார், வஸ்திரத்தை வெண்மையாக்குகிறாரே. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் பிரகாசிக்க வைக்கதான்.
never forget. எதற்காக இயேசு இத்தனை பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார்? நம்மை பிரகாசிக்க வைக்க. நல்ல கவனிங்க. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நல்ல கவனிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது பற்றி என் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்மளை பிரகாசிக்கிறதுக்கு தானே அவர் வந்தார். நல்ல கவனிங்க. நாம் ஒரு விளக்காய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதானே நம்மளை பிரகாசிக்க வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன். நல்ல கவனிங்க. இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதற்காகத்தான் இயேசு வந்தார். அதற்காகத்தான் இயேசு வந்தார். அந்த ஒளிக்குள் நாம் போக வேண்டுமே, ஒளியாக மாற வேண்டுமே. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15, 16 வாசிக்க கேட்போம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்ல கவனிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என் இயேசுவை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு அந்த வெளிச்சம் பிரகாசித்த. அதற்காகத்தான் இயேசு வந்தார். உன்னை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். பிரகாசிக்கிறதுனா என்ன? 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். நல்லா கவனிங்க. எது முதல்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். நீ வெளிச்சத்திற்குள் வர வேண்டும் என்றாலோ, நீ வெளிச்சமாக மாற வேண்டும் என்றாலோ ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். இந்த மனம் திரும்புதான் உன்னை வெளிச்சத்திற்குள் கொண்டு செல்லும். நல்ல கவனிங்க. நான் வெளிச்சமா மாறணும் அர்த்தம் என்ன? When you will become a light, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னாரே, அந்த வெளிச்சம் உனக்குள்ள வர வேண்டும். என் ஆண்டவர் உனக்குள்ள வர வேண்டும். அவர் உள்ள வந்தார்னா தான் நீ பிரகாசிக்க முடியும். அதற்காக தான் இயேசு வந்தார். அதற்காக தான் இயேசு வந்தார். நல்ல கவனிங்க. Why Jesus came? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஒளிக்கு நம்மளை கொண்டு வரணும்.
அந்த வெளிச்சமாக நம்மளை மாற்றணும். அந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அதற்காக தான் இயேசு வந்தார். அங்கே போகணும்னா ஒரு மனம் திரும்புதல், ஒரு பாவ மன்னிப்பு. என கருமையான தேவச்சனமே, இதனுடைய தெளிவான விளக்கத்தை இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பப்படும் ஜாஃப்ரி மினிஸ்ட்ரீஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலில் இன்று மாலை 5 மணிக்கு இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை கேட்க தவறி விடாதீர்கள். God bless you.